Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ்னுடைய நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். லைனிங்கில் 8.5 இன்ச்சு உயரமும் 2.5 இன்ச் அளவுக்கு கழுத்தினுடைய அகலமும் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து மெயின் ஃபேப்ரிக், டிஷ்யூ ஃபேப்ரிக். இப்போது இந்த ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்தில் இந்த லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதனுடைய நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இதில் பேக் சைடு வந்து நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2.5 இன்ச்சஸ் ஹைட்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும். இப்போது இதில் இந்த கோல்டன் ரோப் வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தில் வச்சு, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் இடையில இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வெளியில் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி ரெடிமேட் ரோப்பெல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஓகே, இப்போது பாருங்கள், நெக்லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போது இந்த லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுடுறேன். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இதில் அந்த ஓரத்தில் இந்த கழுத்தினுடைய அந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸினுடைய இந்த கீழே லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் லைனில் எல்லாம் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி சாண்டில் கலரில் டிஷ்யூ ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், 1/4 மீட்டர் அளவுக்கு. இது 3.5 இன்ச்சஸ் வித்தில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீசஸ் எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு இந்த துணியை திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நான் திருப்பி விட்டுட்டேன். ஓகே, இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். ஓகே, அந்த சென்டரில் இந்த துணியினுடைய அந்த சென்டரில் நான் தையல் போட்டுட்டே வரேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு, இந்த ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவு அகலம் இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. சென்டரில் தையல் போட்டுகிட்டே வரணும் கரெக்டாக.
அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். டிசைன் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் அப்போ தான். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே இடத்துல நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம இந்த பீடு, கோல்டன் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்காக பாருங்கள், அதே கலரில் நான் நூல் வந்து ஹெம்மிங் ஊசியில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த 2 சைடும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அதனுடைய எட்ஜஸ் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த சென்டர் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த 2 பாயிண்ட்ஸையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, நல்லா டைட்டாக தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக தையல் போட்டதுக்கப்புறமா இந்த பீட் எடுத்து இந்த மாதிரி தைச்சி விடணும். அந்த சென்டர் பாயிண்டில் தையல் போட்டிருக்கோம். ஓகே, நல்லா டைட்டாக மட்டும் நீங்கள் தைச்சிக்கோங்க. ஓகே, அடுத்த ப்ளீட் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்டை நல்லா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோல்டன் பீட் இந்த மாதிரியே வந்து ஃபுல்லாக இந்த பீடு வச்சு இந்த நெக்லைனில் அந்த சாண்டல் கலர் டிஷ்யூ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வரலாம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறது. நம்ம கேன்வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி இந்த ரோப்பில் ஒரு ஹேங்கிங்கும் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே இந்த சாண்டில் கலர் வச்சு லைட்டாக பைப்பிங் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.